ரோகிணியுடைய அம்மாவை ஸ்கூலில் வச்சு பார்த்துருந்தாரு முத்து. இப்போ ரோகிணியுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. இப்போ ரோகிணி மாட்டிட்டான். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முத்து ஒரு மாலையை வீட்டுக்குள்ளே கொண்டு வராரு. வந்தோடனே அந்த மாலையை பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கழுத்தில் போடுறாங்க. போட்டோன்னே அண்ணாமலை ஏன் மாலை போடுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு, மீனா இங்கேருந்து டெக்கேஷனுக்கு வராமையே இங்கேருந்தே எல்லா வேலையும் வீடியோ காலில் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அண்ணி, நீங்கள் சூப்பராக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ரவி சொல்கிறாரு. உடனே நம்ம பலக்குரல், பரவாயில்ல மீனா, நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்போனா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நம்ம சுஜி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பரவாயில்ல மீனா, நல்லா வளர்ந்து வாமா, உனக்கு நல்ல எண்ணம் போலவே உனக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. உடனே இந்த சவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக இவங்களை பார்த்துட்டு கோவம் வருது. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, அப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மீனா இங்கேருந்து போகக்கூடாதுன்னு அம்மா ஒரு ஐட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே அவன் ஒரு வேலை இல்லை, பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம விஜயாவுக்கு சப்போர்ட்டாக நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சுஜி சொல்கிறாங்க, ஆண்டிக்கு மீனாவுக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்காத, அன்னைக்கு நீங்கள் தேவைப்பட்டிருந்தா உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்கலாம், இல்லாட்டினா அன்கிளை கூப்பிட்ருக்கலாமே, ஏன் மீனாவை கையை பிடிச்சி இந்த இதெல்லாம் ஒத்தனம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அப்படின்னா போகக்கூடாதுன்னு கெட்ட எண்ணம் இருக்க போய் தானே அப்படின்னு நம்ம சுஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயா, அப்படிலாம் இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்று செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உடனே அம்மா மட்டும் இது செய்யலாமா, அவங்க தொழில் ரீதியாக போட்டியாக ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் சிந்தாமணி, அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு அம்மா போட்ட விஷயத்தில் தோத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனா செவிச்சிட்டா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட அண்ணாமலை உடனே விஜயாவை திட்டுறாங்க, உனக்கு வயசுக்கு தந்தாப்புல ஏதாவது ஒரு வேலை செய்கிறியா, கூறு இல்லாமல் இந்த வேலையை தான் செய்கிறியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா முத்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு வராரு. இங்கிட்டு மனோஜ் கேட்குறாரு, என்ன இவன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வரான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துகிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை, என்னடா உனக்கு என்ன காலையில் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் போக அவள் அம்மாகிட்ட ட்ரைனிங் ஸ்கூல் வச்சு நடத்தணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ட்ரைனிங் ஸ்கூலுக்கு இல்லை, மீனாவுக்கு பேங்கில் லோன் மாதிரி போட்டு இந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணதுக்காண்டி அவங்க பேரில் தனியாக ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செக் ரிலீஃப்லாம் கொடுத்தோன்னே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இந்த மீனா இந்த அளவுக்கு வளர்ந்து வராளே அப்படின்னு நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. விஜயாவுக்கு சுத்தமாக துளி கூட பிடிக்கலை. இதை பார்த்துட்டு நம்ம முத்து செய்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. பார்த்துட்டு ஐயோ நம்ம கணவர் இவ்வளோ விஷயம் நமக்கு செய்கிறாருன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலை பார்க்குறாரு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு நம்ம சுஜி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆனந்த கண்ணீருமா, ஏன்னா கணவர் நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருந்தா நமக்கு நல்ல விஷயம் நடக்குங்கிறதுக்கு மீனாவே நல்லபடியாக செஞ்சுருக்கிறதுனால தான் முத்து இந்த விஷயத்த நம்ம மீனாவை ரொம்ப பிடிச்சி எல்லா விஷயம் செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த செக் ரிலீஃப் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேங்கில் உள்ளவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதுவும் லோன் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, பரவாயில்லையே லோன்லாம் கொடுப்பீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாமலை ஸ்கூலுக்கு போகிறாரு முத்து. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணியோடைய அம்மாவையும் அந்த குட்டி பையனையும் பார்த்துருந்தாரு. இப்போ இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.